ஸ்பான்டின்ஸ் ஹியூமன் கம்பன்சன் எனும் தானாக உடலில் தீப்பிடிக்கும் அபூர்வ நோய் கண்டுள்ள பச்சிளங்குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. குழந்தை பூரண நலம் பெற அனைவரும் பிரார்த்திக்கின்றனர். திண்டிவனம் அடுத்த டி பரங்கனி கிராமத்தைச் சேர்ந்த கர்ணன் ராஜேஸ்வரி தம்பதியரின் மகன் ராகுல். இக்குழந்தை பிறந்து 2.5 மாதங்களில் 4 முறை உடலில் தீப்பற்றி எரிந்ததால் இந்த தம்பதியினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டனர். பற்ற வைக்கும் நெருப்பே தேவைப்படாமல் தானாகவே குழந்தை உடலில் தீப்பற்றி எரிவதால் பல்வேறு மூட நம்பிக்கைகள் கிளப்பிவிடப்பட்டன. இந்நிலையில் மாவட்ட கலெக்டரின் உத்தரவுப்படி மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி குழந்தை ராகுலை நேரில் ஆய்வு செய்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பரிந்துரைத்தார். அதன்படி வியாழனன்று இரவு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வந்த குழந்தை தற்போது குழந்தைகள் நல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வரும் குழந்தை சிகிச்சை பிரிவு தலைவர் நாராயணபாபு இதுபோன்ற நோயை இதுவரை கண்டதில்லை என்றும் தானாக உடல் எரியும் நோய் குழந்தைக்கு வந்துள்ளதாகவும் கூறினார். உலகம் முழுவதும் 300 ஆண்டுகளில் 200 பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கான முழு தீர்வு இல்லை என்ற போதிலும் குழந்தையின் திடத்தன்மையை அதிகரிக்கும் சிகிச்சை அளிப்பதாகவும் தெரிவித்தார். இது தானாக உடம்புல தீப்பற்றி எரியும் ஒரு ப்ராப்ளம், அதாவது ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன். டோட்டலாக ஒரு 300 வருஷத்துல 200 பேர் இதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. தீப்பற்றிக்கூடிய ஒரு கேஸ் உடம்புல வெளியேறும் போது அது பற்றிக்கொள்ளும். ரொம்ப ரேர் இது. நம்ம தமிழ்நாட்டில் இதை ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் இது மாதிரி கேஸ் வந்ததே கிடையாதுங்க. குழந்தைக்கு ஒரு 10% பர்ன்ஸ் இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம சில்ட்ரன்ஸ் வார்டு, பர்ன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்கின் டிபார்ட்மெண்ட்டு, நெஃப்ராலஜி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு கூட இதுக்காக விசேஷமாக ஒரு நர்ஸும் ஒரு டாக்டரும் ஸ்பெஷலாக போட்டு 24 ஹவர்ஸ் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். தீவிர சிகிச்சை பிரிவில் 24 மணி நேர கண்காணிப்பில் உள்ள அபூர்வ நோய் கொண்ட இக்குழந்தை பூரண குணநலமடைய அனைவரும் பிரார்த்தனை மேற்கொண்டுள்ளனர்.